வேண்டும் என்ற தூய்மையான நோக்கத்தோடு இந்த இடத்திலே நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த நிகழ்ச்சியிலிருந்து பயனடையக்கூடியவர்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள வேண்டும் என்று அவனிடத்திலே துஆ செய்து கொள்வோம். அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய இந்த அமர்விலே உள்ளத்தை பற்றிய சில செய்திகளை உங்களுக்கு நினைவூட்டலாம் என்று நினைக்கின்றேன். உள்ளம் என்பது மனிதனில் மிக பிரதானமான ஒரு பகுதியாக இருந்து கொண்டிருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலா வ இன்ன ஃபில் ஜஸதி முதுகா, அறிந்து கொள்ளுங்கள், உடம்பிலே ஒரு சதை துண்டு இருக்கிறது. இதா சலுஹத் சலுஹல் ஜஸது குல்லு, அந்த சதை துண்டு சீராகிவிட்டால் உடல் முழுவதும் சீராகும். வ இதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லு, அந்த சதை துண்டு கெட்டுவிட்டால் உடல் முழுவதுமே கெட்டுவிடும். அலா வஹியல் கல்ப், அதுதான் உள்ளம், இதயம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல் கல்பு மலிகுன், ஒரு மனிதனை பொறுத்தவரையில் இதயம் என்பது ஒரு அரசன் போன்றது. வல் அஅதாஉ ஜுனூதுஹு, ஏனைய உடல் உறுப்புகள் அந்த இதயத்தின் படைகளாக இருக்கின்றன. ஃபைதா தாபல் மலிகு தாப ஜுனூதுஹு, அரசன் சீராகிவிட்டால் படையும் சீராகிவிடும். வஇதா ஹபுஸல் கல்ப் ஹபுஸத் ஜுனூதுஹு, மன்னன் சீர்கட்டு விட்டால் அவனுடைய படையும் சீர்கட்டுவிடும். எனவே இந்த இதயம் என்பது ஒரு மனிதனை பொறுத்தவரையில் ஒரு மன்னனை போன்றிருக்கிறது, அவனுடைய உறுப்புகள் ஒரு பட்டாளம் போன்றிருக்கின்றன என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். உண்மையிலேயே இந்த இதயத்தை பொறுத்தவரையில் நாம் அதிகம் பேர் கவனம் செலுத்தாத ஒரு பகுதியாக இது இருக்கிறது. வெளிப்படையான அமல்களுக்கு நாம் கொடுக்கிற முக்கியத்துவம் இந்த இதயத்திற்கு கொடுக்கப்படுவதில்லை. இந்த இதயத்தை பொறுத்தவரையில் இது பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தின் மிக பிரதானமான நோக்கமாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதராக அல்லாஹ் தஆலா அனுப்பிவிட்டு அவர்களுக்கு சொல்லுகிறான், வசியாபக ஃபதஹிர், உன்னுடைய சியாபை நீ தூய்மைப்படுத்திக் கொள். அதிகமான தஃப்சீர் ஆசிரியர்கள் சியாப் என்பது கல்ப் என்று சொல்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், உன்னுடைய இதயத்தை நீ தூய்மையாக ஆக்கிக்கொள். நபித்துவம் கொடுக்கப்பட்டவுடன் சொல்லப்பட்ட செய்தி. அதேபோன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த சமூகத்திற்கு ஏன் அல்லாஹ் தஆலா அனுப்பினான் என்பதை பற்றி சொல்லும் போது, ஹுவல்லதீ பஅஸ ஃபில் உம்மீயீன ரசூலன் மின்ஹும், இந்த உம்மிக்களுக்கு மத்தியிலே, உம்மிக்கள் என்று சொன்னால் எழுத படிக்க தெரியாதவர்கள், மார்க்க சட்டங்கள் தெரியாதவர்கள் என்பது அர்த்தம். இந்த உம்மிக்களுக்கு மத்தியில் அல்லாஹ் அவர்களிலிருந்து ஒரு தூதரை அனுப்பியிருக்கிறான். இந்த தூதர் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, அல்லாஹ்விடமிருந்து வருகிற வசனங்களை இந்த மக்களுக்கு ஓதி காண்பிப்பார். வயுஸக்கீஹிம், தகவலை அந்த மக்களுக்கு கொடுப்பதோடு நின்று விடாமல் அந்த மக்களுடைய உள்ளங்களை அவர் பரிசுத்தப்படுத்துவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்ட நோக்கங்களில் மிக பிரதானமான ஒன்று மக்களுடைய உள்ளங்களோடு பேசுவது, உள்ளங்களை பரிசுத்தப்படுத்துவது என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். ஏனென்றால் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லோருமே வெற்றியைத்தான் விரும்புகிறோம். குறிப்பாக முஸ்லிம்களாகிய நாம் மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் நம்முடைய இலக்காக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த மறுமையிலே வெற்றி பெறுவதற்காக வேண்டி கிடைக்கிற சந்தர்ப்பங்களை எல்லாம் நாம் பயன்படுத்துகிறோம். இந்த இடத்திலே ஒன்று சேர்கிறோம் என்றால் மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகத்தான் ஒன்று சேர்கிறோம். அல்லது பள்ளிவாசலுக்கு செல்லுகிறோம் என்றால் மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் பள்ளிவாசல்களுக்கு செல்கிறோம்.
எந்த ஒரு மார்க்க கடமையை நாம் நிறைவேற்றுகிற நேரத்திலும் அதனுடைய பின்னணி என்னவென்று கேட்டால் நாம் மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்பது. உண்மையிலே மறுமையிலே கிடைக்கிற வெற்றி எதிலே தங்கியிருக்கிறது என்றால் நம்முடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்துவதிலே தான் தங்கியிருக்கிறது. வெறுமனே எவ்வளவு அதிகமாக அமல் செய்தோம் என்பதில் மறுமை வெற்றி தங்கவில்லை. மாறாக எந்த அளவு நம்முடைய உள்ளம் பரிசுத்தமாக இருக்கிறது என்பதிலேதான் மறுமை வெற்றி தங்கியிருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அல் குர்ஆனிலே சூரத்து ஷம்ஸ் என்கிற அத்தியாயத்தில் 11 தடவைகள் சத்தியம் செய்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்வதற்கு சத்தியம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அல்லாஹ் சொன்னால் குறிப்பாக முஸ்லிம்களாகிய நாம் அப்படியே ஏற்றுக்கொள்வோம். அல்லாஹ் தஆலா ஒரு செய்தியை சொல்வதற்கு சத்தியம் செய்கிறான் என்றால் அந்த செய்தி மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை இந்த மக்கள் உணர வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் சத்தியம் செய்வான். அதிலும் ஒரு சத்தியம் செய்யாமல் 11 தடவைகள் சத்தியம் செய்கிறான். நம்மிடத்திலேயே ஒரு செய்தியை கேட்டுவிட்டு இது நீங்கள் உண்மையாக சொல்கிறீர்களா, நீங்கள் சொல்லக்கூடிய செய்தி உண்மைதானா, சத்தியம் செய்ய முடியுமா என்று கேட்டால் ஒரு முறை வல்லாஹி என்று சொல்லுவோம். இரண்டாவது முறையும் சத்தியம் செய்ய சொன்னால் நாம் ஆத்திரப்படுவோம். இப்போதுதான் நான் வல்லாஹி என்று சொன்னேன், இதற்கு பிறகும் போய் நீ திரும்ப சத்தியம் செய்ய சொல்லுகிறாயே என்று. அல்லாஹு தஆலா 11 தடவைகள் சத்தியம் செய்கிறான். வஷம்சி, சூரியனின் மீது சத்தியமாக, வதுஹாஹா, அதன் பிரகாசத்தின் மீது சத்தியமாக என்று 11 தடவைகள் சத்தியம் செய்துவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா, யார் தன்னுடைய இதயத்தை உள்ளத்தை பரிசுத்தமாக வைத்திருக்கிறாரோ அவர் நிச்சயமாக வெற்றி பெறுவார். வகத் ஹாப மன் தஸ்ஸாஹா, யார் அந்த இதயத்தை கரைபடிய வைத்திருக்கிறாரோ நிச்சயமாக அவர் தோல்வி அடைந்து விடுவார் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இதய சுத்தியில் தான் நம்முடைய மறுமை வெற்றி இருக்கிறது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட ஒரு துஆவை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சூரத்து ஷுஆராவிலே பதிவு செய்கிறான். அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள், வலா துஹ்ஸினி யௌம யுபஅஸூன், யா அல்லாஹ், இந்த மக்கள் எழுப்பப்படக்கூடிய அந்த மஹ்ஷரிலே என்னை நீ இழிவுபடுத்தி விடாதே. யௌம லா யன்ஃபஉ மாலுன் வலா பனூன், அந்த நாளில் பணமோ அல்லது பிள்ளைகளோ எந்த பயனையும் அளிக்க மாட்டார்கள். சொத்துக்கள் பயன் தர மாட்டாது, பிள்ளைகளும் அந்த நாளில் பயன் தர மாட்டார்கள். அப்படியான அந்த மறுமையில் என்னை நீ இழிவுபடுத்தி விடாதே. இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம், அந்த நாளில் யாருக்கு வெற்றி இருக்கிறது என்று சொன்னால் பரிசுத்தமான இதயத்தோடு யார் வருகிறானோ அவனுக்குத்தான் வெற்றி இருக்கிறது என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி பிரார்த்தித்த அந்த பிரார்த்தனை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் பதிவு செய்து இந்த செய்தியை நம்முடைய மனங்களில் பதிவு செய்ய விரும்புகிறான். உள்ளங்கள் பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த உள்ளத்தை பொறுத்தவரையில் அதிகமாக சோதனைக்குள்ளாக்கப்படக்கூடிய ஒரு உறுப்பாக இருக்கிறது. கூடுதலாக இந்த உள்ளத்தில் ஃபித்னாக்கள் வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், துலுரதுல் ஃபித்னு அலல் குலூபி அர்தல் ஹஸீரி ஊதன் ஊதா. ஃபித்னாக்கள் இந்த உள்ளத்திற்கு எடுத்து காட்டப்பட்டுக் கொண்டே இருக்கும். எப்படி என்றால், ஒரு பாய் இழைக்கக்கூடிய நேரத்தில் அந்த பாயை விரிவாக்குவதற்காக வேண்டி ஒவ்வொரு பண்ணாக வைப்பார்களே, அப்படி ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ச்சியாக உள்ளங்களுக்கு ஃபித்னாக்கள் வந்து கொண்டே இருக்கும். ஃபஅய்யு கல்பின் அஷ்ரபஹா நுகிதத் ஃபீஹி நுக்தத்துன் சௌதா. அந்த ஃபித்னாக்களை இனங்காண தெரியாமல் எந்த உள்ளம் அந்த ஃபித்னாவை உள்வாங்கிக் கொள்கிறதோ அந்த உள்ளத்தில் ஒரு கருப்பு புள்ளி இடப்படும். வஅய்யு கல்பின் அன்கரஹா, எந்த உள்ளம் இது ஃபித்னா, இது என்னை அழிப்பதற்காக வந்தது, என்னுடைய எதிர்காலத்தை பாழாக்குவதற்காக வேண்டி வரக்கூடியது என்று இனம் கண்டு அந்த ஃபித்னாவை ஒதுக்கி தள்ளுகிறதோ நுகிதத் ஃபீ கல்பிஹி நுக்தத்துன் சௌதா பைதா, அந்த உள்ளத்தில் ஒரு வெண்மையான புள்ளி இடப்படும். இறுதியிலே உள்ளங்கள் வெண்மையான உள்ளமாகவும் கருமையான உள்ளமாகவும் மாறுகின்றன. ஒன்று வெள்ளை விளையர் என்ற உள்ளம், இன்னும் ஒன்று கன்னம் கரேர் என்ற உள்ளம். இந்த வெள்ளை விளையர் என்ற உள்ளத்தை பொறுத்தவரையில் அது ஃபித்னாக்களை இனம் காணும். அந்த ஃபித்னாக்களிலிருந்து அது தன்னை ஒதுக்கிக் கொள்ளும். ஆனால் கருத்து போயிருக்கிற அந்த உள்ளம் இருக்கிறதே,
அந்த உள்ளத்திற்கு நன்மையும் தெரிய மாட்டாது, தீமையும் தெரிய மாட்டாது. நினைத்ததை செய்யக்கூடிய உள்ளமாக அது இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரிக்கை செய்கிறார்கள். உண்மையிலேயே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த உள்ளம் நாம் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு பகுதியாக இருக்கிறது. இந்த உள்ளத்தை பொறுத்தவரையில் மேலோட்டமாகத்தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு கடலை பார்ப்பதை போன்று கடலுக்குள் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கின்றன. மேலே இருக்கிற நீரை பார்த்து இதுதான் கடல் என்று நாம் நினைத்துக் கொண்டிருப்பது போன்று மேலோட்டமாக நம்முடைய உள்ளத்தை பார்த்துக் கொண்டிருக்கிற காரணத்தினால் நம்முடைய உள்ளத்திற்குள் நிறைய நோய்கள் என்று வந்து சேர்ந்து விட்டன. இந்த உள்ளத்தில் நிறைய நோய்கள் வந்து சேர்ந்த காரணத்தினால் நாம் ஃபித்னாக்களை அதிகம் விரும்பக்கூடியவர்களாக, ஃபித்னாக்களின் பின்னால் அதிகம் செல்லக்கூடியவர்களாக, ஃபித்னாக்களை தூண்டக்கூடியவர்களாக மாறிக்கொண்டிருப்பதை நம்முடைய சமுதாயத்திலே நாம் பார்க்கிறோம். உண்மையிலேயே உள்ளத்தில் ஏற்பட்டிருக்கிற நோய்கள் என்ன என்று நாம் பார்க்கிற நேரத்தில் பல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்த நோய்கள் நம்முடைய உள்ளங்களை என்று ஆக்கிரமித்திருப்பதை பார்க்கிறோம். உதாரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளத்து நோய்களில் மிக முக்கியமான ஒன்றாக நிஃபாக் என்கிற நயவஞ்சகத்தை குறிப்பிட்டார்கள். இந்த நிஃபாக் என்பது உள்ளத்தோடு தொடர்பான ஒரு நோய். நயவஞ்சகம் எனும்போது நான் அவரை நயவஞ்சகன் என்று சொல்லுவேன், முனாஃபிக்தனமாக செயற்படுகிறார் என்பேன். அவர் என்னை பார்த்து சொல்லுகிறார், இவர் முனாஃபிக்தனமாக செயற்படுகிறார் என்று. இவ்வாறு மாறி மாறி நாம் சொல்லிக்கொண்டு எல்லோரிடத்திலும் நயவஞ்சகம் இருக்கிறது. உதாரணமாக இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், எங்களுடைய காலத்தில் தெளிவான முனாஃபிக்கை தவிர வேறு யாரும் ஜமாத் தொழுகையை விட்டும் பிந்த மாட்டான் என்று சொல்கிறார்கள். எங்களுடைய காலத்தில் தெளிவான முனாஃபிக்கை தவிர வேறு யாரும் ஜமாத் தொழுகையை விடமாட்டான் என்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். இன்றைக்கு நாம் அவரை முனாஃபிக் என்கிறோம், அவர் நம்மை முனாஃபிக் என்கிறார். ஜமாத் தொழுகை விஷயத்தில் நம்முடைய நிலைப்பாடு என்ன என்பதை நாம் சிந்திக்க தவறுகிறோம். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முனாஃபிக்களை பற்றி சொல்லும்போது சொன்னார்கள், இன்ன ஷர்ரன் நாசி ذுல் வஜ்ஹைன், மனிதர்களிலே மிக கெட்டவன் யார் தெரியுமா? இரட்டை வேடம் போடக்கூடியவன், இரண்டு முகங்களை உடையவன். அல்லதி யஅதி பிஹாஉலா பிவஜ்ஹ், இவர்களிடத்தில் ஒரு முகத்தோடு வருவான். வயஅதி ஹாஉலா பிவஜ்ஹ், இவர்களிடத்தில் வரும்போது ஒரு முகத்தோடு வருவான். இவன் தான் மனிதர்களில் மிக கெட்டவன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். புகாரி முஸ்லிமிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்மை நாம் பார்க்கிற நேரத்தில் இப்படியான ஒரு நிலைப்பாடு நம்மிடத்தில் இருப்பதை பார்க்கிறோம். இரண்டு குடும்பங்கள் இருக்கும், அந்த குடும்பங்கள் இரண்டும் சண்டை செய்து கொள்ளும். ஒரு குடும்பத்திடத்தில் செல்லும் போது அவர்களிடத்தில் நல்லவன் போன்று இருப்பான், அதே போன்று மற்ற குடும்பத்திடத்தில் செல்லும் போதும் அங்கும் நல்லவன் போன்று அவன் நடித்துக் கொள்வான். இரண்டு பக்கத்திலும் ஒவ்வொரு விதமாக இவன் செயற்படக்கூடியவனாக இருப்பான். அதே போன்றுதான் நம்முடைய வாழ்க்கையும். நம்முடைய வாழ்க்கைக்கும் இரண்டு முகங்கள். சமூகத்திற்கு வரும்போது ஒரு முகத்தை காட்டுகிறோம், தனிமையில் ஆகும்போது இன்னும் ஒரு முகத்தை நாம் வைத்துக் கொள்கிறோம். இரட்டை வேடம். இது நிஃபாக் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், முனாஃபிக்குடைய அடையாளங்கள் மூன்று. அவன் பேசினால் பொய் சொல்லுவான், வாக்களித்தால் மாறு செய்வான், உடன்படிக்கை அதாவது நம்பிக்கைக்கு துரோகம் இழைப்பான் என்று மூன்று உதாரணங்களை சொல்கிறார்கள். இன்னும் ஒரு ஹதீஸில் உடன்படிக்கை செய்தால் அதற்கு மாறு செய்வான் என்று சொல்கிறார்கள். இப்படியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் எச்சரிக்கை செய்யப்பட்ட முனாஃபிக்குடைய பண்பு நம்மிடத்தில் இருக்கிறதா இல்லையா என்று பார்ப்பதற்கு நம்முடைய உள்ளம் இப்போது நமக்கு இடம் தருவதில்லை. நான் உங்களுடைய உள்ளங்களை பார்க்கிறேன், பார்த்து அவர் முனாஃபிக்தனமாக செயற்படுகிறார், அவரிடத்தில் நிஃபாக் இருக்கிறது என்று சொல்கிறேன். ஆனால் என்னை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை, நான் என்னை பரிசுத்தப்படுத்திக் கொண்டே இருக்கிறேன். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான், வலா துஸக்கு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்தாதீர்கள். ஹுவ அஅலமு பிமன் இத்தகா, உங்களில் யாரிடத்தில் இறையச்சம் இருக்கிறது என்பது அவனுக்கு தெரியும். நீங்கள் பரிசுத்தப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. குர்ஆன் வசனத்தில் ஒரு கட்டளை இது. நான் என்னை பரிசுத்தப்படுத்தினால் இந்த வசனத்திற்கு நான் மாறு செய்கிறேன். ஆனால் நாம் இன்று என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அடுத்தவர்களை பார்க்கிறோமே தவிர நம்மை பார்க்க நாம் தவறிவிடுகிறோம். ஆனால் சஹாபா பெருமக்களுடைய நிலையை பாருங்கள், அவர்கள் அவர்களைத்தான் பார்த்தார்கள்.
அடுத்தவர்கள் மீது அன்பு காட்டினார்கள், அடுத்தவர்கள் மீது நல்லெண்ணம் வைத்தார்கள். இப்னு அபி முலைகா என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு தாபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் பழைய சஹாபாக்களில் 30 பேர் எனக்கு நினைவிருக்கிறது. அந்த 30 பேரும் என்னிடத்தில் நிஃபாக் இருக்குமோ என்று பயப்பட்டார்கள். சஹாபாக்கள் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு என்று அல்லாஹ்வினால் சிலாகித்து புகழ்ந்து சொல்லப்பட்ட அந்த சஹாபாக்களுடைய நிலைப்பாட்டை பற்றி இப்னு அபி முலைகா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லும் போது 30 பேரை நான் பார்த்திருக்கிறேன், 30 பேரும் என்னிடத்தில் நிஃபாக் இருக்கிறதா என்று பயப்பட்டார்கள். ஏன்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசீலுல் மலாயிகா என்று சிறப்பித்து சொன்ன ஹம்பலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதாவது மலக்குகளால் குளிப்பாட்டப்பட்டவர் என்ற சிறப்பு பெயரை பெற்றவர், உஹது யுத்தத்தில் ஷஹீதாக்கப்பட்ட ஒருவர். இந்த ஹம்பலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் பாதையிலே வந்து கொண்டிருக்கும் போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரை சந்திக்கிறார்கள். சந்தித்து சலாம் சொல்லிவிட்டு கைஃப அன்த யா ஹம்பலா என்று கேட்கிறார்கள். வலமியா கைஃப ஹாலுக என்று கேட்பது போன்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரிடத்தில் அவருடைய சுகத்தை விசாரிக்கிறார்கள், எப்படி இருக்கிறார் என்று. ஹம்பலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நாஃபக ஹம்பலா, ஹம்பலா முனாஃபிக்காகி விட்டேன் என்று சொன்னார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஆச்சரியமாகிவிட்டது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹம்பலாவை பார்த்து கேட்கிறார்கள், ஏன் ஹம்பலா இப்படி பேசுகிறாய்? இல்லை அபூபக்கரே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஜ்லிஸிலே போய் உட்காருகிறோம், குர்ஆன் வசனத்தை ஓதி காண்பிக்கிறார்கள், அழுகை வருகிறது. சுவர்க்கத்தை பற்றி சொல்லுகிறார்கள், அழுகை வருகிறது. நரகத்தை பற்றி சொல்லுகிறார்கள், பயம் வருகிறது. அப்படியே 100% முஸ்லிமாக வாழ வேண்டும் என்று நினைத்து வீட்டுக்கு வருகிறேன். பிள்ளை குட்டிகளோடு சேர்ந்து அவர்களுடைய வேலைகளில் பங்கெடுக்கும் போது அந்த ஈமான் குறைந்து விடுகிறது. இது ஒரு முனாஃபிக்குடைய நிலை அல்லவா? அதனால் தான் நான் முனாஃபிக்காகி விட்டேன் என்று சொன்னார். உடனே சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட இந்த உம்மத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஹம்பலாவே, என்னுடைய நிலையும் அப்படித்தான் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உட்காருகிற நேரத்தில் இருக்கிற அந்த உணர்வு வீட்டுக்கு சென்றால் இருப்பதில்லை. அப்படியானால் நானும் முனாஃபிகா? வா, 2 பேரும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் செல்லுவோம், நிலைமையை சொல்லுவோம் என்று 2 பேரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சென்று முறையிடுகிறார்கள். இங்கே சஹாபாக்கள் தங்களைத்தான் அவர்கள் பார்த்தார்கள். ஏனென்றால் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, மஹ்ஷரிலே அல்லாஹு தஆலா இந்த 1,30,00,000 மைல்களுக்கு 9,30,00,000 மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய சூரியனை நம்முடைய தலைக்கு 1 மைலுக்கு அப்பால் கொண்டு வந்து நிறுத்தப் போகிறான். நம்முடைய காலிலே செருப்பிருக்க மாட்டாது, உடம்பிலே ஆடை இருக்க மாட்டாது. அந்த வெயிலின் அகோரத்தை தாங்க முடியாமல் ஓடி ஒதுங்குவதற்கு மர நிழல்களோ கட்டிடங்களோ இருக்க மாட்டாது. அப்படியான நேரத்தில் மனிதன் வியர்வையில் மூழ்கடிக்கப்படுவான். யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனீஹி. ஒரு மனிதன் தன்னுடைய உடன் பிறந்த சகோதரனை கண்டு விரண்டோடுவான், தன்னை 10 மாதம் வயிற்றில் சுமந்த தாயை கண்டு விரண்டோடுவான், தன்னுடைய தந்தையை கண்டு விரண்டோடுவான், மனைவியை கண்டு ஓட்டமெடுப்பான், தன்னுடைய பிள்ளைகளை கண்டால் அவன் ஓட்டமெடுப்பான். அங்கே தட்டத்தனியே தான் நிற்க வேண்டும். மா மின்கும் மின் அஹதின் இல்லா சயுகல்லிமுஹு ரப்புஹு லைஸ பைனஹு வ பைனஹு தர்ஜுமான். உங்கள் ஒவ்வொருவரோடும் அல்லாஹ் நேரடியாக பேசுவான். மஹ்ஷரிலே இடையிலே மொழிபெயர்ப்பாளர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். அந்த நிலையை அவர்கள் பயந்தார்கள். இங்கே நம்மை பாவத்திற்கு அழைத்துச் செல்கிற மனிதர்கள், நாம் யாரை பார்த்து பெருமை அடிக்கிறோமோ அந்த மனிதர்கள், யாருக்காக வேண்டி மார்க்கத்தை விட்டுக் கொடுக்கிறோமோ அந்த மனிதர்கள், யாருக்காக வேண்டி இந்த உலகத்தில் வாழ நினைக்கிறோமோ அந்த மனிதர்கள் யாருமே அந்த நேரத்தில் நீ எனக்காக இது செய்தாய், எனக்காக இப்படி நடந்து கொண்டாய், எனவே உனக்காக நான் இது செய்ய வந்திருக்கிறேன் என்று அந்த நேரத்தில் கை கொடுக்க மாட்டார்கள்.
அல்லாஹு தஆலாவிடத்தில் தட்டத்தனியே நிற்க வேண்டும். எனவே அந்த நேரத்தில் ரப்புக்கு முன்னால் பரிசுத்தமான உள்ளத்தோடு நின்றால்தான் பயன் கிடைக்கும் என்ற உண்மையை அந்த சஹாபாக்கள் அவர்களுடைய உள்ளங்களிலே ஆழமாக பதித்திருந்தார்கள். எனவே அவர்கள் தங்களை நினைத்து பயப்பட்டார்கள். பாருங்கள் கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், உமர் ஒரு ஓடையால் சென்றால் அந்த பக்கம் ஷைத்தான் வரமாட்டான், அவன் அடுத்த பக்கம் ஓட்டம் எடுப்பான். அந்த அளவுக்கு ஈமானில் பலமிக்க ஒருவராக உமர் இருந்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் உஹது மலையில் இருக்கிற நேரத்தில் அந்த மலை ஆடியது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உஸ்புத் யா உஹத், உஹதை ஆட்டத்தை நிறுத்து, உன்மீது ஒரு நபியும் ஒரு சித்தீக்கும் 2 சுஹதாக்களும் நிற்கிறார்கள் என்று சொன்னார்கள். சித்தீக் என்றது அபூபக்கரை, சுஹதா என்று 2 ஷஹீதுகள் என்று சொன்னது உஸ்மானையும் உமரையும் ரலியல்லாஹு அன்ஹும். இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைத்திருந்த அன்பு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்கிற செய்தி கேள்விப்படுகிறார்கள். உடனடியாக அவர்களுடைய இல்லம் பெறுகிறார்கள். அவர்களுடைய வீட்டுக்கு முன்னால் என்று சொல்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாகி விட்டார்கள் என்று யாராவது சொன்னால் அவருடைய தலை இந்த இடத்தில் உருளும் என்று சொன்னார்கள். அவருடைய தலையை வெட்டி விடுவேன் என்றார்கள். அந்த அளவு அன்பு வைத்திருந்தவர்கள். வக்காபுன் இன்தல் குர்ஆன், குர்ஆன் என்றால் அந்த கோட்டை தாண்டாத ஒரு மனிதர். இப்படி இருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹுதைஃபா இப்னுல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு சாஹிபு சிர்ரி ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரகசிய தோழர் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் வருகிறார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் முனாஃபிக்குகளுடைய பெயர் பட்டியலை கொடுத்திருந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹுதைஃபாவிடத்தில் வந்து கேட்கிறார்கள், ஹுதைஃபாவே, அந்த பட்டியலை கொஞ்சம் காட்டு பார்க்க போகிறேன் என்றார்கள். ஹுதைஃபா சொன்னார், இது அமானிதம் உமரே, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரிடமும் காட்டக்கூடாது என்று சொல்லி இருக்கிறார்கள் என்ற போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், ஹுதைஃபாவே, அந்த பட்டியலில் என்னுடைய பெயர் இருக்கிறதா என்று, அந்த பட்டியலில் என்னுடைய பெயர் இருக்கிறதா என்று பார்த்து சொல் என்றார்கள். ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், உமரே, உங்களுடைய பெயர் அந்த பட்டியல் கிடையாது, ஆனால் இதற்கு பிறகு நான் யாருக்கும் சொல்லவும் மாட்டேன் என்றார்கள். அந்த பெரும் சஹாபாக்கள் தங்களுடைய உள்ளத்தை பார்த்தார்கள். தங்களிடத்தில் நிஃபாக் இருக்கும் என்று பயப்பட்டார்கள். ஆனால் இன்றைக்கு நம்முடைய உள்ளங்கள் நோய்வாய்ப்பட்டு அந்த நிஃபாக் ஒரு முக்கியமான பண்பாக இன்று நமக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. தொழுகையில் அக்கறை இல்லை, ஜமாத் தொழுகையில் கவனம் இல்லை. சில நேரங்களில் ஏற்கனவே ஷேக் அவர்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போன்று லுஹரோடு ஃபஜ்ரை சேர்த்து தொழக்கூடிய கூட்டமாகத்தான் நம்ம அதிகம் பேர் இருக்கிறோம். அதுவும் இப்படியான மார்க்க நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிற நம்முடைய நிலையை இதுவென்றால், இப்படி மார்க்கத்தை பற்றி பொருட்படுத்தாமல் இருக்கிற 95% மக்களுடைய நிலை என்ன? எல்லோரும் உள்ளங்களில் நிஃபாக்கை சுமந்து கொண்டிருக்கிறோம். அதே போன்று உள்ளத்தில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு மோசமான நோய்தான் தப்பெண்ணம் கொள்ளுவது. நம்முடைய வாழ்க்கையை சீரழிக்கக்கூடிய ஒரு பண்பு இது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சூரத்துல் ஹுஜராத்திலே, யா அய்யுஹல்லதீன ஆமனு இஜ்தனிபு கஸீரன் மினல்-ظن, விசுவாசம் கொண்டவர்களே, அதிகமான தப்பெண்ணங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா கட்டளையிடுகிறான். இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் என்று யூகிப்பது. ஈயாக்கும் வப்பன், அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் என்று யூகிப்பதை நீங்கள் விட்டுவிடுங்கள். அப்படி நினைப்பது பொய் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இன்று நம்முடைய குடும்பங்களை சீரழித்திருப்பது இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் என்ற கெஸிங் தான். நிறைய கணவன் மனைவிக்கிடையில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இன்றைக்கு அதிகமான குடும்பத்தவர்கள் வெளியிலே வருகிற நேரத்தில் மற்றவன் பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு கணவன் மனைவியும் இருக்கிறார்கள்.
ஆனால் உள்ளே பார்த்தால் அந்த கணவனும் மனைவியும் கடுமையான மனம் கசப்போடு வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அதிகமான குடும்பங்கள் உள்ளே நிம்மதி இல்லாமல் தான் என்று இருக்கின்றன. அதை உறுதியாக சொல்ல முடியும். இதற்கு காரணம் தப்பெண்ணம். நிறைய உடன்பிறப்புகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா யதுகுலுல் ஜன்னத காத்திஉ ரஹீம், இன உறவுகளை துண்டிப்பவன், இரத்த உறவுகளை துண்டிப்பவன் சுவர்க்கம் செல்ல மாட்டான் என்று எச்சரிக்கை செய்த இந்த இன உறவுகளுக்கு இடையில் நிறைய பிரிவுகள், நிறைய முரண்பாடுகள். உடன் பிறந்த சகோதரனும் சகோதரியும் பேசுவதில்லை, உடன் பிறந்த அண்ணனும் தம்பியும் பேசுவதில்லை. சில நேரங்களில் பெற்றோரையை வெறுக்கிற பிள்ளைகள், பிள்ளைகளை வெறுக்கிற பெற்றோர்கள் என்று நிறைய நிலைகளை நாம் பார்க்கிறோம். இவை அனைத்திற்கும் அடிப்படை காரணம் என்ன என்று பார்க்கும்போது தப்பெண்ணம். இது உள்ளத்தில் ஏற்படக்கூடிய மிக பயங்கரமான ஒரு நோய். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய அந்த உம்மத்தில் இந்த நோய் அடியோடு இருக்கக்கூடாது என்றுதான் அவர்கள் பாடுபட்டார்கள். இந்த சூரத்துல் ஹுஜராத் என்று சொல்லக்கூடிய இந்த அத்தியாயம் ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கான வழிகாட்டல்களை முன்வைக்கிற ஒரு அத்தியாயம். அந்த அத்தியாயத்தை நாம் படித்து பார்க்கிற நேரத்தில் ஒரு நல்ல சமூகம் உருவாக்கப்படுவதில் அது எவ்வளவு கவனம் செலுத்துகிறது என்பதை பார்க்கலாம். இஸ்லாமிய போதனைகளுடைய நோக்கமும் நல்ல சமூகத்தை உருவாக்குவதுதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதராக வருவதற்கு முன்னால் அந்த சமூகம் ஜாஹிலிய சமூகமாக இருந்தது, குப்பை சமூகம். தப்பு அபிப்பிராயங்கள், போட்டி, பொறாமை, ஒருவர் அடுத்தவருக்கு சதி செய்வது, இப்படி இருந்த சமூகத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓருடலை போன்று கொண்டு வந்து காட்டினார்கள். இந்த உலகத்தில் இப்படியான ஒரு சாதனை படைத்த மனிதரை யாருமே காட்ட முடியாது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி மிகப்பெரிய ஒரு மகத்தான மாற்றத்தை இந்த உலகத்தில் ஏற்படுத்தி காட்டினார்கள். இஸ்லாம் அதைத்தான் ஏற்படுத்த விரும்புகிறது. தாவாவினுடைய நோக்கம் அதுதான், பயானுடைய நோக்கம் அதுதான், புத்தகம் எழுதுவதன் நோக்கம் அதுதான், குத்துபாவுடைய நோக்கம் அதுதான், இஸ்லாம் பேசுவதன் நோக்கம் அதுதான். உள்ளங்கள் சீர்படுத்தப்பட வேண்டும், நல்ல பிரஜைகள் இந்த உலகத்தில் உருவாக்கப்பட வேண்டும், ஃபித்னாவுக்கு வழிவகுப்பதல்ல. ஆனால் நாம் இஸ்லாம் என்று சொல்லுகிறோம், நம்முடைய உள்ளங்களை மறந்து விடுகிறோம். நாம் இன்று அன்புள்ள சகோதரர்களே, அதிகமான மக்கள் நம்முடைய உரைகளில் கலந்து கொள்வது, நம்முடைய நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது, நம்முடைய மாநாடுகளில் கலந்து கொள்வது என்பதை பார்த்துத்தான் மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சி முடிந்து செல்லுகிற நேரத்தில் சொல்லுவார்கள், மாஷா அல்லாஹ், நிறைய பேர் கலந்து கொண்டார்கள், ஆயிரக்கணக்கில் கலந்து கொண்டார்கள், வரலாற்றிலே இப்படி ஒரு கிரவுட் சேரவில்லை என்பதிலே தான் கவனம் செலுத்துகிறோமே தவிர அங்கு நிகழ்த்தப்பட்ட உரைகள் எத்தனை உள்ளங்களை மாற்றின, அங்கு நடத்தப்பட்ட வகுப்புகளால் எத்தனை உள்ளங்கள் சீர்திருந்திருக்கின்றன என்பதை பற்றி நாம் சிந்திப்பதில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக நுணுக்கமான தர்பியாவை அவர்களுடைய தோழர்களுக்கு கொடுத்தார்கள், உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதற்காக. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே ஒரு கதை சொல்லுகிறார்கள், வரலாறு. ஒரு நாள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடை தெரு ஓரமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மனிதன் திருடுகிறார். திருடி அவனிடத்தில் சென்று அவனுடைய கையை பிடித்து, நீ திருடினாய் அல்லவா என்று கேட்டார்கள். அந்த மனிதன் எடுத்த எடுப்பிலே சொன்னான், ஃபவல்லாஹில்லதீ லா இலாஹ இல்லாஹு மா ஸரக்து, வணக்கத்திற்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்லுகிறேன், நான் திருடவில்லை என்றான். பார்த்தார்கள் திருடுவதை, ஆனால் அவன் சத்தியம் செய்தான் அல்லாஹ்வின் மீது. உடனே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ஆமன்து பில்லாஹ் வ கதபத் ஐனாய, நான் அல்லாஹ்வை நம்புகிறேன், என்னுடைய கண்கள் பொய் சொல்லிவிட்டன, நான் வருகிறேன் என்று வந்து விட்டார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த வரலாற்றை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதற்காக சொன்னார்கள் சஹாபாக்களுக்கு?
அவர்கள் அங்கே ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்க முடியும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஆனால் அவர்கள் நல்லெண்ணம் வைத்து பிரிந்து செல்கிறார்கள். ஒரு மனிதன் இப்படி நடந்து கொள்கிறான் என்றால் அவனை அல்லாஹ் பார்த்துக் கொள்வான். நம்முடைய உள்ளத்தை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியிலே இத்திகாஃப் இருக்கிறார்கள். இத்திகாஃப் இருந்த நபி அவர்களை பார்ப்பதற்காக வேண்டி அவருடைய மனைவி சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வருகிறார்கள். சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்து இருள் படர்கிற அந்த நேரத்தில் பள்ளிவாசலுக்கு வெளியே நபி அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வழியே வந்த 2 சஹாபாக்கள் நபி அவர்கள் மனைவியோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற அந்த உணர்வில் சற்று வேகமாக நடந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடீரென 2 பேரையும் அழைத்து சொன்னார்கள், அலா ரிஸ்லிகுமா இன்னஹா சஃபியா பின்த் ஹுயை, நிதானமாக செல்லுங்கள், நான் பேசிக் கொண்டிருப்பது ஹுயையுடைய மகள் சஃபியா, என்னுடைய மனைவி என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் 2 பேரும் அதிர்ச்சி அடைந்தார்கள். சுப்ஹானல்லாஹ் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, ஏன் இப்படி சொல்லுகிறீர்கள்? உங்கள் மீது நாங்கள் தப்பெண்ணம் கொள்வோமா என்று கேட்ட நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன ஷைத்தான யஜ்ரி ஃபி இப்னி ஆதம் மஜ்ரத்தம், ஆதமுடைய மகனின் நாடி நாளங்களில் எல்லாம், இரத்தம் ஓடுகிற நரம்புகளில் எல்லாம் ஷைத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறான். வ இன்னி ஹஷீது அன் யூகிஅ ஃபீ குலூபிகுமா ஷைஆ, உங்களுடைய உள்ளத்திலும் அவன் ஏதாவது ஒன்றை போட்டு விடுவானோ என்று நான் பயந்தேன், அதனால் தான் இப்படி செய்தேன் என்று சொல்கிறார்கள். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு அப்படி கடுமையான தர்பியாவை கொடுக்கிறார்கள். அவர்களை அனுப்பப்பட்ட நோக்கம் வயுஸக்கீஹிம், அவர்களை நம்பி வருகிற மக்களை ஏமாற்றுகிறவர்களாக அவர்கள் இருக்கக்கூடாது. அவர்களை நம்பி வருகிற மக்களுடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்பதில் தெளிவாக இருந்தார்கள். எனவேதான் இப்படியான பயிற்சியை கொடுக்கிறார்கள். சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இயல்பிலேயே கொஞ்சம் குட்டையானவர்கள். ஒரு நாள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய கணவனோடு, அல்லாஹ்வுடைய தூதரோடு உட்கார்ந்து கணவன் மனைவியாக பேசிக் கொண்டிருக்கிற நேரத்தில் யதார்த்தமாக சொல்கிறார்கள், இன்னஹா கசீரா, சஃபியாவை காட்டி, சஃபியா குட்டையானவர் அல்லவா என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா ஆயிஷா, இன்னகி குல்தி கலிமா லவ் முஸிஜத் மா அல் பஹர் லமஸஜத்ஹு, நீ சொன்ன இந்த வார்த்தையை கடலில் கொண்டு போய் போட்டால் கடலில் கட்டுவிடும் என்றார்கள். இன்றைக்கு நம்மை பொறுத்தவரையில் எல்லோருமே, இதில் யாரும் விதிவிலக்கு கிடையாது, பேசுகிற நானும் விதிவிலக்கு கிடையாது, நாம் எல்லோருமே ஒரு மோசமான சமூக அமைப்பில் வாழுகிற காரணத்தினால் நான் அவரை பற்றி தப்பெண்ணம் கொள்வது, அவர் இவரை பற்றி தப்பெண்ணம் கொள்வது, அவர் என்னை பற்றி தப்பெண்ணம் கொள்வது, இப்படி எல்லோரும் மாறி மாறி தப்பெண்ணங்களை கொண்டு கொண்டு நம்முடைய உள்ளங்களை நோய்வாய்ப்படுத்தி இருக்கிறோம். இதனால் ஏற்பட்ட விளைவு என்ன தெரியுமா சகோதர சகோதரிகளே? நம்முடைய உள்ளம் கல்லாய் போய்விட்டது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தது போன்று ஃபித்னாக்கள் வரும், ஒவ்வொன்றாக வரும், ஒவ்வொரு வடிவத்தில் வரும். அந்த ஃபித்னாக்களை உள்வாங்கி வைத்துக் கொண்டால் உள்ளத்தில் கருப்பு புள்ளிகள் இடப்படும். கருப்பு புள்ளிகள் இடப்பட்டால் அந்த உள்ளம் செத்த உள்ளமாக மாறிவிடும். துருப்பிடித்த உள்ளம். லா யஅரிஃபு மஅரூஃபன் வலா யுன்கிரு முன்கரன். அந்த உள்ளத்திற்கு நல்லதும் தெரியாது, கெட்டதும் தெரியாது, செய்கிற எல்லாமே அதற்கு நல்லதாகவே தெரியும். அவன் ஃபித்னாவை செய்வான், ஆனால் அவன் சரியாக செய்வதாக அவனுக்கு நியாயங்களை சொல்லிக் கொண்டு ஃபித்னாவை செய்வான். அவனுக்கு அவன் நியாயங்களை உருவாக்குவான், உருவாக்கி ஃபித்னாவை செய்வான். இப்படி அந்த உள்ளம் செத்து போன பின்னால் அந்த உள்ளத்திடத்தில் குர்ஆனை ஓதினால் குர்ஆன் பயனளிக்காது. அல்லாஹ் தஆலா சூரத்துல் அன்ஃபாலிலே சொல்கிறான், இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுகிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும். உண்மையான மூமின்களிடத்தில் அல்லாஹ் என்றால் அவருடைய உள்ளங்களில் நடுக்கம் வரும். அல்லாஹ் என்றால் நடுங்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். وَإِذَا تُلِيَتْ عَلَيْهِمْ آيَاتُهُ زَادَتْهُمْ إِيمَانًا.
அவர்களிடத்தில் அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்ட அவர்களுடைய ஈமான் கூடும் என்கிறான். ஈமான் அதிகரிக்கும். நான் என்னிடத்தில் கேட்க வேண்டும், அல்லாஹ் என்றால் என்னிடத்தில் பயம் வருகிறதா? அல் குர்ஆன் வசனங்களை கேட்கிறேன், என்னுடைய ஈமான் அதிகரிக்கிறதா என்று பார்க்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இக்ராஉல் குர்ஆன வப்கு, குர்ஆனை ஓதி நீங்கள் அழுங்கள். ஃபஇல்லம் தபுகு ஃபதபாகவ், உங்களுக்கு அழுகை வராவிட்டால் அழுவது போன்றாவது நீங்கள் நடியுங்கள் என்று. இன்றைக்கு நம்முடைய அழுகைகள் சில நேரங்களில் பெண்களுக்கு மெகா சீரியல்களில், சினிமா படங்களில் அழுகை வரும். அல்லது பக்கத்து வீட்டிலே யாராவது துன்பப்படும் போது ஒரு இரக்கத்தில் அழுகை வரும். குர்ஆனை ஓதி அழுதவர்கள் எத்தனை பேர்? நாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திக்கிறார்கள். சந்தித்தவர்கள் இப்னு மஸ்ஊதை அழைத்து சொன்னார்கள், இப்னு மஸ்ஊதே இக்ரா அலைஹில் குர்ஆன், குர்ஆனை ஓது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்கு தான் குர்ஆன் அருளப்பட்டது, நான் ஓதி காட்டவா என்று கேட்டார்கள். இப்னு மஸ்ஊதை அடுத்தவர்கள் ஓதி கேட்க நான் விரும்புகிறேன், ஓது என்று சொன்னார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். திடீரென ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹஸ்புக யா இப்னு மஸ்ஊத், இப்னு மஸ்ஊதே போதும், நிறுத்து என்றார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிமிர்ந்து பார்க்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்களால் தாரை தாரையாக கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கிறது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே சஹாபாக்கள் வந்து கேட்கிறார்கள், ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில், உங்களோடு உள்ள வாழ்க்கையில் உங்களால் மறக்க முடியாத ஏதாவது ஒரு நிகழ்வு இருந்தால் சொல்லுங்கள் என்று கேட்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் தொழப்போகிறேன் என்று எழுந்து தொழுதார்கள். தக்பீர் கட்டியதிலிருந்து அழுது கொண்டே இருந்தார்கள். ருக்குவிலே அழுதார்கள், சுஜூதிலே அழுதார்கள். அவர்களுடைய மடி அழுகையினால் நனைந்தது, சுஜூது செய்த இடம் நனைந்தது, அவர்களுடைய தாடியும் அழுகையினால் நனைந்திருந்தது. நான் போய் சொன்னேன், அல்லாஹ்வுடைய தூதரே போதும் என்று. பிலால் வந்து சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரே போதும் என்று. அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அஃபலா அகூன அப்தன் ஷகூரா, நான் நன்றியுள்ள ஒரு அடியானாக இருக்கக்கூடாதா? இன்று இரவு என் மீது சில வசனங்கள் அருளப்பட்டன. யார் அந்த வசனங்களை ஓதி படிப்பினை பெறவில்லையோ அவருக்கு நாசம்தான், அழிவுதான் என்று சொன்னார்கள். அந்த வசனங்கள் தான் அவர்களை அழ வைத்தது. குர்ஆனை ஓதும் போது சஹாபாக்கள் அழுவார்கள். ஒரு நாள் மஸ்ஜித் நபவியிலே வைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் சூரத்து நஜ்முடைய கடைசி வசனங்களை ஓதி காண்பிக்கிறார்கள். அஃபமின் ஹாதில் ஹதீஸ் தஅஜபூன் வ தضحكூன், இந்த செய்தியை கேட்டு, இந்த குர்ஆனை கேட்டு நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்கள். அற்புதமான செய்திகள், அதிசயமான விஷயங்கள் என்று ஆச்சரியப்படுகிறீர்கள், பிறகு நீங்கள் சிரிக்கிறீர்கள். வலா தபுகூன், உங்களுக்கு அழுகை வருவதில்லை என்கிற அந்த ஒரு வார்த்தை அந்த சஹாபாக்களுடைய காதில் கேட்ட மாத்திரத்திலேயே அவர்கள் எல்லோரும் அழ ஆரம்பிக்கிறார்கள். பள்ளிவாசல் முழுக்க சஹாபாக்களுடைய முனகல் சத்தம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களோடு சேர்ந்து அழுதுவிட்டு சொன்னார்கள், எந்த கண்ணாவது அல்லாஹ்வுக்கு பயந்து அழுமாக இருந்தால், ஒரு சொட்டு கண்ணீர் விடுமாக இருந்தால், அந்த கண்ணை நரகம் தீண்டாது என்று சொன்னார்கள். குர்ஆன் ஓதும் போது அழுவது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு வசனத்தை தொழுகையிலே ஓதி ஓதி அழுது நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள். இன்ன அஸாப ரப்பிக லவாक़ி மா லஹு மின் தாஃபி, இந்த குர்ஆன் வசனத்தை ஓதி ஓதி அழுத காரணத்தினால் அவர்களுக்கு நோய் வந்திருக்கிறது. இன்ன அஸாப ரப்பிக லவாक़ி, உன்னுடைய ரப்பின் தண்டனை நடந்தே தீரும். மா லஹு மின் தாஃபி, அதை தடுக்க யாராலும் முடியாது என்கிற வசனம் அவர்களை அள வைத்திருக்கிறது. குர்ஆனை கேட்கும் போது அழுகை வருவது, ஈமான் அதிகரிப்பது, நமக்கும் அதற்கும் இடையில் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம். ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரிலே நின்று கொண்டு
உணர்ச்சி வசப்பட்டு தன்னுடைய சத்தத்தை உயர்த்தி அந்தர்துக்கு முன்னார் அந்தர்துக்கு முன்னார் அந்தர்துக்கு முன்னார், உங்களுக்கு நான் நரகத்தை எச்சரிக்கிறேன் நரகத்தை எச்சரிக்கிறேன் என்று சத்தமிட்டு சொன்னார்கள். தோளில் கிடந்த துண்டு கீழே விழுந்தது. பள்ளிவாசல் முழுக்க இருந்த சஹாபாக்கள் தங்களுடைய கைகளுக்குள் முகங்களை புதைத்துக் கொண்டு அழ ஆரம்பித்தார்கள். நரகத்தை பற்றி சொல்லும் போது அழுகை வந்தது அவர்களுக்கு. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்பராக்களை தாண்டி சென்றால் தாடி நனையும் அளவுக்கு தேம்பி தேம்பி அழுவார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஏன் நமக்கு குர்ஆனை ஓத முடியவில்லை? அழுவது ஒரு பக்கம் இருக்கட்டும், குர்ஆனை ஓதினால் கொட்டாவி வருகிறது, குர்ஆனை எடுத்து ஓத ஆரம்பித்தால் தூக்கம் வருகிறது, குர்ஆன் சிடியை அல்லது கேசட்டை போட்டுவிட்டு பல விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒரு சினிமா பாடலை கேட்டால் இனிமையாக இருக்கிறது, மனதிற்கு இதமாக இருக்கிறது. ஆனால் குர்ஆன் வசனத்தை கேட்டால் கொட்டாவி வருகிறது. சில வீடுகளில் அனுமதிக்க மாட்டார்கள் கிராத் போடுவதற்கு. குர்ஆன் ஓத முடியவில்லை. குர்ஆன் வசனங்களை கேட்டால் அந்த குர்ஆன் வசனங்கள் எந்த பாதிப்பையும் உள்ளத்தில் ஏற்படுத்துவதில்லை. நரகத்தை பற்றி பேசும்போது நம்முடைய உள்ளங்களில் எந்த மாற்றம் ஏற்படுவதில்லை. மக்பராக்களை கடந்து செல்வது ஏன்? மையத்தை அடக்குவதற்காக மக்பராவுக்கு சென்றால் கூட அந்த இடத்திலே நகைச்சுவையாக ஜோக் அடித்து சிரித்துக் கொண்டிருக்கிற காட்சியைத்தான் இன்று எல்லா இடங்களிலும் பார்க்கிறோம். நன்மை நமக்கு புரிவதில்லை, தீமைகளை இன்பத்தோடு செய்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் சீரியஸாக சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் இது. நமக்கு அல்லாஹு தஆலா மௌத்தை நிர்ணயித்திருக்கிறான். சகோதர சகோதரிகளே, யக்கீன் உறுதியான ஒன்று என்று அல்லாஹ் அல் குர்ஆனில் மௌத்தை குறிப்பிடுகிறான். எந்த நேரத்திலும் நம்முடைய உயிர் பிரியும், அதற்கு தவணை கிடையாது. நமக்கு எப்போது வரும் என்கிற அந்த செய்தி நம்மிடத்திலே கிடையாது. அல்லாஹ் நிர்ணயித்த தினத்தில் மௌத்து வரும். சவுதியில் வைத்து வரலாம், நாட்டில் வைத்து வரலாம், விமானத்தில் வைத்து வரலாம், வாகனத்தில் வைத்து வரலாம், வீட்டில் வைத்து வரலாம், எந்த நிலையிலும் மௌத்து வரும். நாம் இப்படி இருந்தோம் அப்படி இருந்தோம், நான் செல்வந்தன், நான் வசதி உள்ளவன், நான் ஒரு ஆலிம் அல்லது நான் ஒரு படித்தவன், நான் ஒரு டாக்டர் என்பதற்காக வேண்டி மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்மை பிற்படுத்தப் போவதில்லை. மௌத்தை நாம் ஒவ்வொருவரும் சந்திக்க வேண்டும். மௌத்துக்கு பிறகு இரண்டு வாழ்க்கைகள் நமக்கு இருக்கின்றன. ஒன்று உலகம் அழியும் வரை உள்ள பர்சகுடைய வாழ்க்கை, இரண்டாவது அதற்கு பின்னால் உலகம் அழிந்த பின்னால் உள்ள மறுமை வாழ்க்கை. இந்த இரண்டு வாழ்க்கையும் உண்மையானது என்று நாம் ஏற்றுக்கொள்வோமாக இருந்தால், இந்த இரண்டு வாழ்க்கையும் நிச்சயமானது என்று நாம் நம்புவோமாக இருந்தால், அதற்கு நம்மை நாம் தயார்படுத்த வேண்டும். நம்முடைய உள்ளங்களில் உள்ள கரைகள் நீக்கப்பட வேண்டும். நான் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்னுடைய உள்ளத்தில் கரை இருக்கிறது என்பதை. நான் என்னுடைய உள்ளத்தில் கரை இருக்கிறது என்பதை உணராமல் என்னை நான் தஸ்கியா செய்து கொண்டு குர்ஆன் வசனத்திற்கு மாற்றமாக நான் சுத்தமாக இருக்கிறேன், நான் நல்லவனாக இருக்கிறேன், நான் செய்வதெல்லாம் சரிதான் என்று நான் இருந்து கொண்டே இருப்பேனாக இருந்தால் நான் நிச்சயமாக திருந்த முடியாது. சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்ததாக இந்த உம்மத்தில் ஈமானில் உயர்ந்தவராக இருந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்று, மலக்குகளால் குளிப்பாட்டப்பட்ட ஹம்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்று, இப்னு அபி முலைகா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிற அந்த நபித்தோழர்களை போன்று நாம் நம்மை பற்றி அடிக்கடி சுயவிசாரணை செய்ய வேண்டும். அடுத்தவனுக்கு தீர்ப்பு கொடுப்பதை விட்டுவிட்டு, அடுத்தவன் நல்லவனா கெட்டவனா என்று பார்ப்பதை விட்டுவிட்டு, நான் நல்லவனா கெட்டவனா, நான் அல்லாஹ்வுக்கு அஞ்சுகிறேனா, நான் குர்ஆன் ஓதுகிற நேரத்தில் அழுகிறேனா, நான் கபரை பற்றி சிந்திக்கிற நேரத்தில் பயப்படுகிறேனா, நான் நரகத்திற்கு அஞ்சுகிறேனா, அல்லாஹ் என்னோடு நேரடியாக பேசுவான் என்பதை நான் நம்புகிறேனா, அவன் கேட்கிற நேரத்தில் பதில் சொல்வதற்கு நான் தயாராக இருக்கிறேனா என்று ஒவ்வொருவரும் சிந்திக்க ஆரம்பிப்போமாக இருந்தால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் வரும். அப்படி இல்லாமல் நான் உங்களை பார்ப்பது, நீங்கள் என்னை பார்ப்பது என்கிற நிலை தொடருமாக இருந்தால் நம்முடைய சமூகம் இப்படியே இருந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான்,
இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். ஒரு சமூகம் தன்னைத்தானே மாற்றிக் கொள்ளாதவரை அல்லாஹ் அந்த சமூகத்தை மாற்ற மாட்டான். பயான் மாற்றாத சகோதரர்களே, நாம் தான் மாற்ற நியத்து வைக்க வேண்டும். பயானை கேட்கலாம், பயான் கேட்டுவிட்டு பயான் நன்றாக இருந்தது, பயானில் அப்படி பேசினார் இப்படி பேசினார், தூங்க வைத்து விட்டார், போர் அடிக்கிறது, இப்படியான விமர்சனங்களை செய்துவிட்டு நாம் செல்லலாம். ஆனால் இங்கே சொல்லப்படுகிற குர்ஆன் வசனங்கள், இங்கே நினைவூட்டப்படுகிற ஹதீஸ்கள், இங்கே எச்சரிக்கை செய்யப்படுகிற நரகம், இவற்றை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். நம்மை மாற்றுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதனால் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடிக்கடி சொல்லுவார்கள், ஹாசிபு அன்ஃபுஸக்கும் கப்ல அன் துஹாஸபு யௌமல் கியாமஹ். மறுமையில் நீங்கள் விசாரிக்கப்படுவதற்கு முன்னால் உங்களை நீங்கள் விசாரியுங்கள். ஏற்கனவே நாம் குறிப்பிட்ட அந்த ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மா மின்கும் மின் அஹதின் இல்லா சயுகல்லிமுஹு ரப்புஹு லைஸ பைனஹு வ பைனஹு தர்ஜுமான். உங்கள் ஒவ்வொருவரோடும் அல்லாஹ் நேரடியாக பேசுவான். ரப்புல் ஆலமீன். உங்களுக்கு இடையில் மொழிபெயர்ப்பாளர்கள் இருக்க மாட்டார்கள். ஒவ்வொன்றாக அல்லாஹ் கேட்பான். தொழுதாயா? உன்னுடைய ஆயுளை எப்படி கழித்தாய்? உன்னுடைய வாலிபம் எப்படி கழிந்தது? உன்னுடைய பொருளாதாரம் உனக்கு எப்படி வந்தது? எப்படி செலவு செய்தாய்? உன்னுடைய அறிவு, உன்னுடைய கல்வியை கொண்டு நீ என்ன செய்தாய்? அல்லாஹ் அடுக்கிக் கொண்டே போவான். அந்த கேள்விகள் அனைத்துக்கும் பதில் சொல்ல வேண்டும். அல்லாஹ் கேள்வி கேட்பதற்கு முதல் நான் என்னிடத்தில் நான் செய்வது சரியா? இந்த நிலைப்பாட்டுக்கு நாம் வருவோமாக இருந்தால் நிச்சயமாக நம்மில் நிறைய மாற்றம் ஏற்படும். நான் தெரிந்தினால் இந்த உம்மத்தில் ஒருவர் திருந்துகிறார். இதே போன்று ஒவ்வொருவரும் தெரிந்தினால் ஒரு உம்மத்தை திருந்துகிறது. ஆனால் நம்முடைய நிலைப்பாடு இன்று நான் முழுக்க முழுக்க நீங்கள் திருந்த வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேனே தவிர என்னை பற்றி நான் கவலைப்படுவதில்லை. அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஹஷ்ரிலே சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை அஞ்சுங்கள். வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத். ஒவ்வொரு ஆத்மாவும் நாளை மறுமைக்காக என்ன தேடி இருக்கிறது என்று பார்த்துக் கொள்ளட்டும். ஒவ்வொரு ஆத்மாவும் நாளை மறுமைக்காக அது என்ன தேடி இருக்கிறது என்று பார்த்துக் கொள்ளட்டும் என்று சொல்லிவிட்டு திரும்ப சொல்லுகிறான், வத்தகுல்லாஹ். ஃபர்ஸ்டுக்கு ஆரம்பிக்கும் போதே இத்தகுல்லா என்று ஆரம்பிக்கிறான், அல்லாஹ்வை அஞ்சுங்கள் என்று. திரும்ப சொல்லுகிறான், நீங்கள் நாளை மறுமைக்காக என்ன தேடி இருக்கிறீர்கள் என்று பாருங்கள். திரும்ப சொல்லுகிறான், வத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். அதாவது உங்களை நீங்கள் முஹாசபா செய்கிற நேரத்தில், சுய பரிசோதனை செய்கிற நேரத்தில் உங்களுடைய குறைபாடுகள் உங்களுக்கு தெரியும். குறைபாடுகள் தெரிந்தால் அதை வைத்து பெருமை அடித்துக் கொண்டிருக்காமல், அதை மறைப்பதற்கு முயற்சி செய்யாமல், வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இன்னல்லாஹ ஹபீரும் பிமா தஅமலூன். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொன்றையும் அல்லாஹ் நுணுக்கமாக அறிந்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ்விடத்தில் எதுவும் மறையாது. அதனால் அவன் ரப்புல் ஆலமீன். يعلم خائنة الأعين وما تخفي الصدور. கண் இமை வெட்டுவதையும் அறிவான். உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் மறைத்து வைப்பதையும் அவன் அறிவான். وما تسقط من ورقة إلا يعلمها هو. மரத்திலிருந்து ஒரு இலை விழுந்தாலும் அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ்விடத்தில் எதையும் மறைக்க முடியாது. கடைசியிலே சூரத்துல் கஹ்ஃபிலே சொல்வது போன்று அல்லாஹ் தஆலா நம்முடைய செயல்கள் அடங்கிய அந்த பதிவை மறுமையிலே மஹ்ஷரிலே தொங்க விடுவான். நமக்கு தக்லீஃப் கொடுக்கப்பட்டதிலிருந்து, மார்க்க சட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கிற சட்டம் கொடுக்கப்பட்டதிலிருந்து நாம் என்னென்ன செய்தோமோ அத்தனையும் பதியப்பட்டிருக்கும். அந்த நேரத்தில் மனிதன் அதை பார்த்துவிட்டு சொல்லுவான், மாலி ஹாதல் கிதாப் லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா. இந்த புத்தகத்திற்கு என்ன பிடித்திருக்கிறது? நான் செய்த சிறியது பெரியது அத்தனையுமே இதிலே பதியப்பட்டிருக்கிறது என்று மனிதன் கை செய்தப்படுவான். அல்லாஹ் சொல்கிறான், ஃபவஜது மா அமிலு ஹாதிரா. அவர்கள் செய்த அத்தனையும் அவர்களுடைய கண் முன்னால் காட்டப்படும். வலா யظ்லிமு ரப்புக அஹதா. உன்னுடைய ரப் யாருக்கும் அநீதி இழைக்க மாட்டான்.
இப்ப நாளை மறுமையிலே அல்லாஹ் நம்மை விசாரிப்பதற்கு முன்னால் நம்மை நாம் விசாரிக்க வேண்டும். இந்த விசாரணை நிச்சயமாக நம்முடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்தும். சஹாபா பெருமக்கள் அதைத்தான் செய்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் மாயிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற ஒரு நபித்தோழர் வருகிறார். வந்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் அழிந்து விட்டேன், என்னை பரிசுத்தப்படுத்துங்கள் என்று. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடத்தில் விசாரித்தார்கள். அவர் வெளிப்படையாகவே சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் விபச்சாரம் செய்து விட்டேன். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் பல கேள்விகள் கேட்டார்கள். அந்த மனிதர் தெளிவாகவே இருந்தார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் விபச்சாரம் செய்து விட்டேன், என்னை பரிசுத்தப்படுத்துங்கள். சஹாபாக்கள் தேடி பிடிக்கவில்லை. 4 பேர் கண்டதனால் வந்து தன்னை பரிசுத்தப்படுத்துவதற்காக வரவில்லை. திருமணம் முடித்த மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அவருக்கு தெளிவாக தெரியும் இதற்குரிய தண்டனை கல்லால் எறிந்து கொல்லப்படுவது என்பது. இருந்தாலும் அவர் தன்னை சுய பரிசோதனை செய்து பார்த்தார். நான் இந்த உலகத்தில் என்னுடைய விபச்சாரத்தை மறைத்து வாழ்ந்து மறுமையிலே அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்கிற நேரத்தில் ரப்புல் ஆலமீனுக்கு முன்னால் அங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிற்பார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதற்கொண்டு எல்லா நபிமார்களும் நிற்பார்கள். அந்த நேரத்தில் நான் ஒரு விபச்சாரி என்கிற நிலையில் நிற்கக்கூடாது. எனவே அவர்கள் தண்டனையை வலுக்கட்டாயமாக கேட்டு பெற்றார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை கல்லால் எறிந்து கொல்லுங்கள் என்று சொன்னார்கள். கல்லெறிய ஆரம்பித்ததும் மனிதன் தாங்க முடியாமல் ஓடுகிறார். சஹாபாக்கள் ஓட ஓட அவரை விரட்டி கல்லால் எறிந்து கொண்டார்கள். அதே போன்று பிறகு இன்னும் ஒரு சம்பவம் நடக்கிறது. ராமிதியா என்கிற ஒரு கோத்திரத்து பெண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு மஸ்ஜித் நபவியிலே உட்கார்ந்திருக்கிற நேரத்தில் வந்து சொல்கிறார், தஹிர்னி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர், என்னை பரிசுத்தப்படுத்துங்கள் என்று சொன்னார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடத்தில் விசாரித்த போது அவர் சொன்னார், மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை திருப்பி அனுப்ப பார்த்தது போன்று என்னையும் திருப்பி அனுப்ப பார்க்கிறீர்களா? இல்லை யா ரசூலல்லாஹ், நான் மனிதன் என்ற அடிப்படையில் தவறு செய்து விட்டேன். ஆனால் என்னுடைய ரப்புக்கு முன்னால் போய் நிற்க வேண்டும் என்கிற பயம் என்னுடைய உள்ளத்தை உறுத்துகிறது. எனவே என்னை பரிசுத்தப்படுத்துங்கள் அல்லாஹ்வுடைய தூதரே என்று கெஞ்சுகிறார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உன்னுடைய வயிற்றில் குழந்தை வளர்கிற காரணத்தினால் குழந்தையை பெற்றுவிட்டு வா என்றார்கள். அந்த பெண்மணி போய் குழந்தை பெறும் வரைக்கும் அந்த பெண்மணியின் உள்ளத்தை தான் அவர் பரிசோதனை செய்தார். நான் இந்த நிலையில் மௌத்தானால் என்னுடைய நிலை என்ன என்றுதான் யோசித்தார். குழந்தை பெற்று நிஃபாஸோடு பிரசவ ருதுவோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருகிறார். வந்து அல்லாஹ்வுடைய தூதரே, குழந்தை பெற்று விட்டேன், தஹிர்னி என்றார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப சொன்னார்கள், உன்னுடைய குழந்தைக்கு நீ 2 வருடம் பால் கொடுப்பதனுடைய கடமை, பிள்ளைக்கு பால் கொடுத்து விட்டு வா என்றார்கள். குழந்தைக்கு பால் கொடுப்பதற்காக வேண்டி 2 வருடங்கள் வீட்டில் இருக்கிறார். 2 வருடமும் அவரை பற்றி அவர் கவலைப்பட்டுக் கொண்டே இருக்கிறார். 2 வருடங்கள் கழிந்தன. குழந்தை சாப்பிட ஆரம்பித்தது. குழந்தையின் கையிலே ஒரு ரொட்டி துண்டை கொடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய குழந்தை சாப்பிட ஆரம்பித்து விட்டது, என்னை பரிசுத்தப்படுத்துங்கள் என்கிறார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மாயிஸை ஓட ஓட விரட்டி கல்லால் எறிந்தது போன்று இந்த பெண்ணையும் அப்படி செய்யாமல் ஒரு குழியை தோண்டி அந்த குழியிலே அந்த பெண்ணை நாட்டி கல்லால் எறிந்து கொல்லுங்கள் என்றார்கள். சஹாபாக்கள் அவ்வாறு செய்யும் போது காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொஞ்சம் ஆவேசத்தோடு கல்லை எடுத்தெறிந்தார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். காலித் எறிந்த கல் அந்த பெண்மணியின் தலையில் பட்டு இரத்தம் காலிதுடைய ஆடையிலே தெரிக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேகமாக வந்தார்கள். காலிதிடத்திலே சொன்னார்கள், மஹ்லன் யா காலித், காலிதே நிதானமாக நடந்து கொள், இன்னஹா தாபத் தௌபத்தன், அந்த பெண்மணி செய்திருக்கிற தௌபாவை லவ் குஸ்ஸிமத் அலா 70 மின் அஹ்லில் மதீனத்தி லவஸிஅத்துஹும், மதீனாவில் உள்ள 70 பேருக்கு பங்கு வைத்து கொடுத்தாலும் மிஞ்சும் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் அவர்களை பார்த்தார்கள். நான் கபருக்குள் தனி இருக்க வேண்டும்,
மஹ்ஷரில் நான் தனியே நிற்க வேண்டும், அல்லாஹ்வோடு நான் தனியே பேச வேண்டும். அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுவது போன்று முடியை விட மென்மையான, வாளை விட கூர்மையான அந்த பாலத்தை நான் தனியே கடக்க வேண்டும். எனவே நான் என்னை பார்த்தால் தான் நான் வெற்றி பெற முடியும் என்று அவர்களை பார்த்தார்கள். அவர்களுடைய உள்ளங்களை பரிசுத்தமாக வைத்துக் கொண்டார்கள். வெற்றிக்குரிய மனிதர்களாக மாறினார்கள். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தஆலா நம்மில் ஏற்படுத்தியிருக்கிற மிக பிரதானமான ஒரு உறுப்பாக இந்த உள்ளம் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த உள்ளத்தை சீர் செய்வதுதான் இஸ்லாத்தின் நோக்கம். வெறுமனே அதிகமாக தொழுது நெற்றியில் காயம் ஏற்படுத்துவதோ அல்லது முழங்காலில் காயம் ஏற்படுத்துவதோ, அதிகமாக பட்ட நோன்பு பிடித்தோம் என்று பட்டினி கிடப்பதோ அல்லது ஹஜ்ஜுக்கு சென்றேன் என்று அதிகமாக செலவு செய்து கஷ்டப்படுவதோ இஸ்லாத்தின் நோக்கம் கிடையாது. இத்தனை வணக்கங்களையும் செய்வது, தொழுவது, நோன்பு பிடிப்பது, ஜக்காத் கொடுப்பது, குர்ஆன் ஓதுவது, தான தர்மங்கள் செய்வது, ஹஜ் செய்வது, உம்ரா செய்வது, இப்படியான வகுப்புகளிலே கலந்து கொள்வது, மார்க்கத்தை பற்றி பேசுவது, கேட்பது, இவை அனைத்தினதும் நோக்கம் நம்முடைய உள்ளங்கள் பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும் என்பது. எனவே நம்முடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்துவதற்கு நம்மாலான அத்தனை முயற்சிகளையும் செய்ய வேண்டும். அதோடு சேர்த்து இந்த உலகத்திலே, இந்த உம்மத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட பரிசுத்தமான இதயத்தை உடைய எந்த மனிதரையும் யாரும் காட்ட முடியாது. சாஹிபுல் கல்பில் அபியத், வெண்மையான இதயத்தை கொண்ட ஒரு மனிதர், எந்த ஒரு களங்கமும் இல்லாத உள்ளத்தை கொண்டவர். அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சுஜூதுகளிலே அதிகமாக மன்றாடி அல்லாஹ்விடத்தில் கேட்ட ஒரு துஆ, அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா வ ஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா அன்த வலியுஹா வ மௌலாஹா. யா அல்லாஹ், என்னுடைய உள்ளத்திற்கு நீ தக்வா வைத்தா, என்னுடைய உள்ளத்தை நீ பரிசுத்தப்படுத்து, என்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதற்கு உன்னை தவிர வேறு யாரும் இல்லை, நீதான் அதில் சிறந்தவனாகவும் என்னுடைய உள்ளத்திற்கு பொறுப்பாளனாகவும் நீ இருக்கிறாய். எனவே என்னுடைய உள்ளத்திற்கு இறையச்சத்தை தந்ததை பரிசுத்தப்படுத்துவாயாக என்று தன்னுடைய சுஜூதுகளில் அதிகமாக மன்றாடி இருக்கிறார்கள். எனவே நாமும் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக, யா அல்லாஹ், என்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவாயாக, என்னுடைய உள்ளத்தில் இருக்கிற நோய்களை அகற்றி விடுவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் நம்முடைய சுஜூதுகளிலும், அத்தஹியாத்தின் கடைசி பகுதியிலும், தஹஜ்ஜுடைய வேளைகளிலும், ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு செல்லக்கூடிய சந்தர்ப்பங்களிலும், பயணங்களிலும், துஆக்கள் கபூலாகக்கூடிய நேரங்களில் அதிகமாக கேட்டு நம்முடைய உள்ளத்தை நாம் பரிசுத்தமாக வைத்து மறுமையிலே வெற்றி பெற முயற்சி செய்ய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அதற்கு எனக்கும் உங்களுக்கும் நம்முடைய சமூகத்தில் உள்ள அத்தனை மக்களுக்கும் உதவி செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி